ஃப்ரைடே ரிவர்சல் டே. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எஸ்எஸ்எல் டு பிஎஸ்எல் மார்க்கெட் எப்படி நகரும். ஆக்சுவலி இது வந்து ஒரு எம்எம்எக்ஸ்எம் மாடல் சொல்லலாம். தென் ஏஎம்டி ஸ்டார்ட் ஆச்சு. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏஷியன் ஐ சென்டர் லிக்விடிட்டி ஈஸியாக ப்ளே ஆகும். தென் நமக்கு ஒரு கண்டினியூஷன் என்ட்ரிஸ் எப்படி பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா விதமான எக்ஸாம்பிள்ஸும் இந்த செட்டப்ஸ்ல சூப்பராக இருந்தது கைஸ். லெட்ஸ் see the trade breakdown. This is Bharat Vijay from TradeX Academy. கைஸ் ஆக்சுவலி நேற்று நான் ஃபர்ஸ்ட் செல் ட்ரேட் எடுத்திருந்தேன் வித்தவுட் மை ரூல்ஸ். நான் டிசிப்ளின் வந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு செல் ட்ரேட் எடுத்து லாஸ் ஆச்சு. ஸோ என்ன அது பிரேக் பண்ணிருக்காங்கன்னா நோ எஸ்எம்டி நோ ட்ரேட். எஸ்எம்டி இல்லாமல் நான் ட்ரேட் எடுத்து குயிக்கஸ்ட் லாஸ், குயிக்கஸ்ட் ப்ராஃபிட் நம்பர் டேக்கன் லாஸ் ஆயிருந்தேன். தென் உடனே ஒரு பை ட்ரேட்ஸ் வித் எஸ்எம்டி. எஸ்எம்டியோ இஎஸோட கம்பேர் பண்ணுவேன், நான் டவ் ஜோன்ஸோட கம்பேர் பண்ண மாட்டேன். இஎஸோட பார்த்துட்டு ஒரு பை எஸ்எம்டி கிடைச்ச உடனே குயிக்கஸ்ட் டிபி ஒன்று, பட் லாங் டேர்ம் டிபி 5.5 ஆர்ஆர், இதுதான் குயிக்காக போகிற டிபி. ஓகே, தீஸ் ஆர் மை எக்ஸிகியூஷன்ஸ். லாங் டேர்ம் டிபி ஏஷியன் ஹைஸ் நான் தான் எய்ம் பண்ணியிருந்தேன் ரிவர்சல் டேன்னொடனே. ஓகே, மை எக்ஸிகியூஷன்ஸ். லெட்ஸ் see the trade breakdown. See, before 9:30 மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே ஒரு லோஸை ஸ்வீப் ஆகிட்டு நின்றுட்டு இருந்தது. ஓகே, நான் செல் கண்டினியூஷன்ஸ் எதிர்பார்த்தேன், பட் இதுதான் என்னோட டிஓஎலாக இருந்தாலுமே செல் கண்டினியூஷன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு பிஎஸ்எல்ஸ் கலெக்ட் ஆன பிறகு. ஓகே, பிகாஸ் எனக்கு ஒரு ப்ரீமியம் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு பிடிஆர்ஐ வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் பிஎஸ்எல் சொல்லிட்டு எய்ம் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்லி அது வந்து ஏஷியன் ஹைஸாகவும் ஆக்ட் ஆயிருந்தது. ஸோ நமக்கே தெரியும் ஏஷியன் ஹைஸ் நம்மளோட ஈஸியான டிபி ஈஸி மாடல் யூரோ யூஎஸ்டிலேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, 15 மினிட் டைம் ஃப்ரேம் இந்த ஈக்குவலைஸ் தான் நம்ம டிபி. அதுக்கு முன்னாடி மேபி இந்த ரியாக்ட் ஆனால் ஆகலாம் இந்த ஓபியில். ஓகே, பட் ரொம்ப இது கிடையாது. நான் அங்கே தான் போய் ஏமாந்துட்டேன். அந்த இடத்துல தான் வந்து நான் எஸ்எம்டி இல்லாமல் பார்த்து ஈஸியாக ஒரு லாஸ் செல் சைட்டில். தென் அங்கேருந்தும் கண்டினியூஷன்ஸ் ஒரு பைஸ் போச்சு. நம்மளோட எய்ம் என்ன, ஆஃப்டர் த செல் என்ட்ரி எஸ்எல்ஸ் அடிச்சாச்சு. ஸோ நம்ம டக்குன்னு வியூ மாற்றிக்கணும். மார்க்கெட் பை கண்டினியூஷனில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரீ பிளான் படி ஏஷியன் ஈக்குவலைஸ் தான் நம்மளோட டிபி. தட்ஸ் இட். டேரக்டாக நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் போயிடலாங்க. பர்ஃபெக்ட் ஏஎம்டி எக்ஸாக்ட்லி மார்க்கெட் ப்ளே பண்ணுச்சு. 9:30 ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு நல்ல ஒரு ஜூடா ஸ்விங் ஆறு அந்த டைம் ஃப்ரேமில் பண்ணால் டோட்டல் சூப் மாதிரி இருக்கும், எப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம். கரெக்டாக ஏஎம்டி கொடுத்துட்டு நான் இந்த ஃபெராலி கேப் இந்த ஃபெராலி கேப்ஸ் என்ட்ரிஸ் கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கல. நெக்ஸ்ட் நான் கண்டினியூஷன்ஸும் கிடைக்கல. ஏன், நான் மேக்னஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். மேபி நான் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸில் என்ட்ரிஸ் எனக்கு எதுவும் கிளியராக புரியலன்னா கம்பல்சரி மேக்னஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இல்லை சில்வர் புல்லட் 10 to 11 என்ன ஒன்று கிடைக்கும். மேக்ஸிமம் மேக்னஸ் நம்மளுக்கு என்ட்ரிஸ் ஃபார்மேஷன்ஸ் இல்லை அந்த என்ட்ரிக்கான ஒரு செட்டப்பாவது ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஓகே, சரி, இந்த மாதிரி ஒரு கண்டினியூஷன்ஸ் போகும்போது உங்களுக்கு எல்டிஎஃப் ஃபுல்லாகவே ஃபில்டாக இருக்கு. ஸோ அப்போ ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் பார்த்து 1 மினிட்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டேரக்டாக 1 மினிட் எடுக்காதீங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஸ்கேல் ஆஃப் என்ட்ரிஸ் மாதிரி கண்டினியூஷன் என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா கம்பல்சரி நம்ம எஸ்எல்ஸ் வாங்கிடுவோம். சரி, அட் த சேம் டைம் இஎஸ்லையுமே அதே தான். பட் இஎஸ் ஸ்வீப் பண்ணலை. எனக்கு இதுவே ஒரு எஸ்எம்டி தானே. ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே ஸ்வீப் ஆகல, இந்த வீக் ஃப்ரைடேவால. பட் என்கியூவில் ஸ்வீப் ஆகிருச்சு. ஓகே, அதனால் நம்ம ஸ்வீப் அந்த டைம் ஃப்ரேமில் பார்த்துருந்தோம். இது எஸ்எம்டி. ஸோ அட் த சேம் டைம் இஎஸ்லையும் அதே செட்டப் கைஸ். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஏஷியன் ஐஸ் தான் அங்கேயும் டார்கெட். இப்போ நான் எஸ்எம்டி எங்கே பார்த்து எடுத்தேன், 5 மினிட் நான் எப்படி அலைன்மெண்ட் பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்க. நான் எப்போ 5 மினிட் அலைன் பண்ணிப்பேன். 5 மினிட் அலைன்டு வித் 1 மினிட் தான் நான் எடுப்பேன். இங்கேயும் ஈக்குவலைஸ் பிஎஸ்எல் பெண்டிங்கில் தான் இருக்கு. ஏஷியன் ஐஸ் ஃபுல்லி பெண்டிங். ஸோ இது ஒரு எம்எம்எக்ஸ்எம் மாடல் தான் பர்ஃபெக்ட்லி. இதை பாருங்க, எக்ஸாக்ட்லி 9:45 கேண்டில் தான் எஃப்இஜி. 9:50 மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு. எப்போ 10:10க்கு மேக்ரோ முடியும் போது 10:10. ஓகே, அட் த சேம் டைம் லுக் அட் தி என்கியூ. நமக்கு கீழே எஃப்இஜி இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லலை. சரி, இந்த 9:50 ஸ்வீப் ஆகல. ஸோ ஒரு லோவும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பை சைடில் இருக்கீங்க. ஸோ ஒரு லோஸும் வாட்ச் பண்ணணும். இதை நான் எப்போவுமே சொல்லுவேன், இதை எப்போவுமே பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 1 மினிட்ல நம்ம குயிக்காக ரியாக்ட் ஆகணும் எஸ்எம்டிஸ்க்கு. ஓகே, சரி, இன் 1 மினிட் டைம் ஃப்ரேம் இட்ஸ் த பர்ஃபெக்ட் செட்டப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லாஸ் பண்ண சொல்லிடுறேன். ஜஸ்ட் நான் இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கவே இல்லை. ஓகே, இதை கவனிக்காமே இங்கே வந்து மார்க்கெட் ஒரு செல் சைட் எஃப்இஜி கொடுத்துருச்சு,
ஓகே, ஈஸியா நம்மளுக்கு செல் கன்வர்ஷன் நடந்துரும்னு இந்த இடத்துல தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு லாஸ் ஆச்சு. குயிக்காக லாஸ் ஆச்சு. அதர் தென் உடனே ஒரு 5 மினிட்ல இந்த மாதிரி எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிருக்கு. தென் எஃப்இஜி வந்து இஎஸ்ல டேப் ஆயிருக்கு, எம்என்கியூல டேப் ஆகல. அதுதான் எனக்கு எஸ்எம்டி. ஓகே, 9:50 AM லோ ஸ்வீப் ஆகல என்கியூல. இஎஸ்ல 9:15 லோ ஸ்வீப் ஆகியிருக்கும். ரைட் மினிட். அதுதான் எஃப்இஜி அங்கே டேப் ஆயிருக்கும். பிடிஆர் எஸ்எம்டின்னு கூட சொல்லிக்கலாம். 9:50 ஸ்விஃப்ட் பை 10:13. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு கண்டினியூஷன் என்ட்ரி பர்ஃபெக்டா இஎஸ்லயுமே என்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லை நீங்க என்கியூலுமே என்ட்ரி எடுத்துக்கலாம். நல்ல என்ட்ரி. என்கியூ பாருங்க, எனிதிங் எஃப்இஜி, ஐஎஃப்இஜி ஆர் ஓபி, எவ்ரிதிங். அதுவும் நேற்று 10:19 இருந்து 10:26 வரைக்கும் அரௌண்ட் 7 மினிட்ஸ் உங்களுக்கு என்ட்ரி டைம் கொடுத்துருக்கு. அதில் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டினியூஷன் என்ட்ரி இல்லை பேஜில். ஓகே, அதுவும் இதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் டிபி வச்சது எனக்கு குயிக்கா. ஓகே, ஏஷியன் ஐஸ்ன்றது என்னுடைய ஃபுல் டிபி, ஃபைனல் டிபி. அதுக்கு முன்னாடி ஒரு டிபி வேணும்ல, இதை எடுத்துடலாம். 15 மினிட் சேல்ஸ் ஒர்க் ஆகலை. ஸோ நான் எய்ம் பண்ணது அதுவும் என்ட்ரி வந்து லேட்டாக தான் ஆனேன். ஸ்டாப்ஸ் இங்கே தான். ஓகே, நான் இது வரைக்கும் வைக்கல, டைட் ஸ்டாப்ஸ் தான் வச்சிருந்தேன். தட்ஸ் இட். இந்த 2.5 hour குயிக்கஸ்ட் 2.5 hour. பட் உங்களுக்கு 2 hour தான் எய்ம்னா 2 hourல உடனே கொடுத்துருச்சு. இங்கே என்ட்ரி ஃபியூ மினிட்ஸ்ல கொடுத்துருக்கோம். அவர் ஃபுல் டிபி ஈஸி 5.7 hour அரௌண்ட். ஓகே, ஒரு half an hour ட்ரேட் பிளே இருக்கும். அதுக்கு மேலே கிடையாது. இவ்வளோதான் கைஸ் நம்ம ட்ரேட் போயிட்டோம். இதில் நிறைய பேருக்கு டவுட், என்கிட்ட கேட்ட டவுட்ஸ் என்னன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம்ஸில் இருக்கக்கூடிய எஃப்ஐஜிஸ்க்கு வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ரைட். நீங்கள் பண்ணது மேபி இந்த எஃப்ஐஜி டேப் ஆகலாம், இல்லை இந்த எஃப்ஐஜி டேப் ஆகலாம், எனிதிங் ஏதோ ஒன்று டேப் ஆகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பீங்க. இது ஓகே. இது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, நம்ம 4 hours நிறைய வாட்டி எஃப்ஐஜி ஸ்பெண்டிங்கில் இருக்கும், 1 hours கூட இருக்கும். ஆனால் 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோல எல்லா விதமான எஃப்ஐஜிஸும் லோ டைம் டேப் ஆகிட்டு வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்டில் அகெயின் 1 hour 4 hour வந்து போகணுன்ற அவசியம் இருக்காது. அது 15 மினிட் எக்ஸாம்பிள் கூட விட்டுருங்க. நான் நிறைய வாட்டி இதை 1 hourல பார்த்துருக்கேன். 1 hourல ஆர்டர் ஃப்ளோ பர்ஃபெக்டாக இருக்கும். லோவர் லோனா செல் எஃப்இஜி, செல் ஓபிஸ் எல்லாம் டேப் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. ப்ரீமியம் போயிட்டு வந்திருக்கும் மார்க்கெட் 1 hours. இல்லை பைஸ்னா அப்படியே வைஸ் வர்ஸா. பட் 4 hours வந்து நம்ம போகணும்னு வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் அப்படியே டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரேட் விட்டுருவோம். அது அப்படி கிடையாது. நீங்க இது அலைன்மெண்ட் பண்ணணும். லோவர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ வித் எஸ்எம்டி. எஸ்எம்டி தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பயாஸ் இதுதான். ஆனா அந்த பாயிண்ட்ல இருந்து தான் உங்களோட பயாஸ் ரீச் ஆகுமா, உங்களோட டிபிஎம்லாம் தெரியாது. அதுக்கு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு எஸ்எம்டிஸ், மேக்ரோஸ் அந்த மாதிரி டைம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 5 மினிட்ல லோவர் டைம் ஃப்ரேம். ஓகே, 15க்கு லோவர் டைம் ஃப்ரேம் 5 மினிட் வருவோம். இந்த 9:50 ஸ்வீப் ஆகல இஎஸ்ல. பட் சாரி, இஎஸ்ல ஸ்வீப் ஆயிடுச்சு, எம்என்கியூல ஸ்வீப் ஆகல. சரி, நம்ம அதை உடனே எடுத்துடலாமா, அது எஸ்எம்டி தான். ஆனா உடனே நம்மளுக்கு வந்து அங்க ட்ரேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. செட்டப் கொடுத்தது இல்லை ஈஸியா. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள போறோம். அக்யூமுலேஷன் நல்ல ஒரு எம்எஸ்எஸ் வித் ஃபெராரி கேப் செட்டப் கொடுத்த பிறகு தான் நம்ம உள்ள போறோம். அட் த சேம் டைம் நீங்க அதை இஎஸ்லயுமே செக் பண்ணணும். இவ்வளவுதான். ஓகே, லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் கண்டினியூஷன்ஸ் ஆர்டர் ஃப்ளோல பர்ஃபெக்டா இருக்கும்போது ஜஸ்ட் நீங்க ஒரு எஸ்எம்டி வந்த பிறகு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு அந்த என்ட்ரி பாயிண்ட் உள்ள போகும். இல்லைன்னா அது அன்வேலிட் ஆகிறதுக்கு நிறைய இன்வேலிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திஸ் இஸ் த செட்டப். எஸ்டர்டே வி டுக் த ட்ரேட். பட் சீரியஸ்லி ஒரு நல்ல 5.5 hour ட்ரேட் நம்ம நல்லா ரெக்கவர் பண்ணிட்டு ப்ராஃபிட்ஸ்ல வந்திருக்கலாம். ஐ டிடன்ட் ஹோல்ட் த ட்ரேட். ஓகே, இப்போ மைண்ட் செட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்காலஜி ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் மாடல் ட்ரஸ்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட் கைஸ். See you in the next day.